எப்படி இருக்கிற பாத்தீங்கன்னா நானு எல்லாத்துக்கும் இந்த என் செல்லம் தான் காரணம். ரீல்ஸ் போட்டுனே என் கடையை நடத்தினேன், அப்படியே லைஃப் ஓரளவுக்கு ஆவரேஜா சந்தோஷமா போயினே இருந்தது. செல்லக்குட்டி திடீர்னு குறுக்குல வந்து ரம்மி சர்க்கிள் விளையாடினா இன்னும் கொஞ்சம் சூப்பரா ஆயிடுவேன்னு சொன்னான். சரி தம்பி பேச்ச நம்பி ரம்மி சர்க்கிள் விளையாடினா எனக்கு கத்து கொடுத்தான், கேம் ஏத்தி கத்து கொடுத்தான், சும்மா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள்ல 11,000, ரெண்டாவது நாள்ல 23,000 ஜெயிச்சேன். மூணாவது நாள் கடையை நடத்த தோணுமா, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ரம்மி சர்க்கிள் ஃபுல்லா இறங்கிட்டேன். அந்த 2 நாள் ஜெயிச்சேன், அந்த காசை ஒரே நாள்ல விட்டுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 50,000 கடை வாங்கி அதில் ஆனா அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் நகை ஃபர்ஸ்ட் வச்சேன், அப்புறம் ரெண்டாவது வித்துட்டேன். வாங்க போங்கன்னு மரியாதையா கூப்பிட்டு இந்த பொண்ணு செருப்பாலே வச்சு ரோட்ல வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. அப்புறம் என் குடும்பம் நாசமா போயிடுச்சு. எங்க அப்பா என்ன சேகலை வெளியே தூக்கிட்டாரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட நகை வாங்கி ஒரு 2,000 வச்சான், அவனு என்ன செருப்பால வச்சான். அவங்க வீட்லயும் செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த காட்டுல தான் அப்படியே சுத்தி சுத்தி பொறுக்கி துண்ணு சட்டெல்லாம் பாருங்க எவ்வளவு சீன் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே என் செல்லக்குட்டி தான். ஏன் இவ்வளவு இதுல நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? செல்லம் அப்ப ஏத்தி விட்டு போனவர் இப்பதான் மெட்ராஸ்ல இருந்து வர்றாரு. இவரை சாவச்சாதான் என் ஆத்மா சாந்தியா அடியும்.